ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது மீனராசி பக்தர்களே, நான் சனி பகவான் பேசுகிறேன். 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:24 நான் உங்கள் ராசியான மீனத்தில் பிரவேசித்தேன். இதுவே உங்கள் 7.5 சனியின் 2ஆம் கட்டம், ஜென்ம சனி காலம். இந்த காலம் பயப்பட வேண்டிய காலம் அல்ல, ஆனால் உங்களை சோதித்து உங்கள் வாழ்க்கையை செதுக்கி உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றும் காலம். பொறுமையும் நேர்மையும் இருந்தால் நான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுப்பேன். இப்போது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் என்ன பலன் பெறுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசி மாணவர்களே, இந்த காலத்தில் உங்களுக்கு கல்வியில் அதிக உழைப்பு தேவைப்படும். சில நேரங்களில் மன அழுத்தமும் ஏற்படலாம். ஆனால் விடாமுயற்சி இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் வரும். தினமும் படிப்பதை அன்றே முடித்து வைக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கடினமான பாடங்களை புரிந்து கொள்ள உங்கள் ஆசிரியர்களிடம் உதவி கேளுங்கள். பரிகாரம்: புதன்கிழமைகளில் சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது உங்கள் கல்வியில் தெளிவை தரும். மீனராசி இளைஞர்களே, வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வரும். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கலாம். ஆனால் அதனை பொறுமையுடன் சமாளித்தால் நான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவேன். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை மதித்து பயன்படுத்துங்கள். அவசரப்பட்டு வேலை மாற்றுவது நல்லதல்ல. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஹனுமன் ஆலயத்தில் 7 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது உங்களுக்கு மன உறுதியையும் தடைகளை கடக்கும் சக்தியையும் தரும். மீன ராசி பெண்களே, இந்த காலத்தில் குடும்ப பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக இருக்கும். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். சில சுப காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் சிக்கனமாக இருக்கவும். உங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்துங்கள். கால் வலி, இடுப்பு வலி, சோர்வு போன்றவை சில நேரங்களில் தோன்றலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அல்லது அம்பிகையை வழிபடுங்கள். அது உங்களுக்கு பாதுகாப்பையும் சக்தியையும் தரும். மீனராசி முதியோர்களே, உங்கள் உடல் நலத்தில் இந்த காலத்தில் அதிக கவனம் தேவை. பழைய நோய்கள் மீண்டும் தோன்ற வாய்ப்பிருக்கிறது. முறையான மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை தரும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்பு வழங்குங்கள். அது என் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். மீனராசி பக்தர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி. பரிகார ஆலயங்கள்: திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் அல்லது திருநள்ளர் தர்பாரணேஸ்வரர் டெம்பிள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆழ்ந்த நீலம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 12, 21, 30. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் நமசிவாய மற்றும் சனி காயத்ரி. மீனராசி பக்தர்களே, ஜென்ம சனி காலம் உங்களை பயமுறுத்த வரவில்லை. உங்களை உயர்த்த, உங்களை வலிமையாக்க, உங்களை சரியான பாதையில் நடத்த நான் வருகிறேன். பொறுமை, தர்மம், கருணை இவை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः.